மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் நம்மளோட யோகி வித் பிரத்யுன் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளில் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தோட சிறப்புகளும் அதோட பலன்களும் மற்றும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபடும் முறைகள், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இறைவனை வழிபடக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். ஒரு சில மாதங்கள் மட்டும் இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட மாதங்கள். அதில் ஒன்று தான் இந்த ஆடி மாதம். அதாவது நமக்கு எப்படி காலை மாலை இப்படி நேரங்கள் இருக்கோ, அதே மாதிரி தேவர்களுக்கும் காலை மாலை இந்த மாதிரி நேரங்கள் இருக்குது. மாலை நேர இறை வழிபாட்டுக்கு தேவர்களுக்கு ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் தொடங்குது. அதனால தான் இந்த ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ஆடி மாதத்தை தேர்வு செஞ்சு தான் அந்த அம்பாள் தவம் செய்தால். அதனால தான் ஆடி தவசு அப்படின்னு ஒரு நாளை நாம் கொண்டாடுறோம். அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் சிவனுக்கு ஆடி பௌர்ணமி, முருகனுக்கு ஆடி கிருத்திகை, அம்மனுக்கு ஆடி வெள்ளி, எல்லா தெய்வ வழிபாட்டுகளுக்கும் ஏற்ற விதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குலதெய்வத்தை எந்த மாதத்தில் வீட்டுக்கு அழைப்பது, எப்படி வழிபடுறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபடுறதுக்கு ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. இந்த ஆடி முதல் நாள் அன்னைக்கு வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைத்து நாம் வழிபடலாம். ஏன் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபடணும்? ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் மற்ற தெய்வங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதாவது குலதெய்வ வழிவிட்டாதான் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைப்பது, எப்படி வழிபடுவது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு நாம் வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு, படங்களெல்லாம் தொடச்சி, பொட்டு வச்சு, பூ வச்சு, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி, திரி போட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு, வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு, வேப்பிலையில் தோரணம் கட்டி, ஒரு கலசம் ஒன்று ரெடி பண்ணி, அதை பூஜை அறையில் வச்சு நூல் தெரிஞ்சவங்க நூல் சுற்றலாம், தெரியாதவங்க நூல் அப்படியே விட்டுறலாம். அடுத்து அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் இட்டு, அதோட ஒரு காயின் ஒன்று போட்டு, மேலே வேப்பிலை இதெல்லாம் வச்சு கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு, உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்சமான ஒரு நெய்வேத்தியம், அது ஒரு சக்கரை பொங்கல் அப்படி வச்சிட்டிங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் பொதுவான ஒரு நெய்வேத்தியமாக அது இருக்கும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி அம்மனை, உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும், 3 நாளைக்கும் வச்சு வழிபடலாம், 5 நாளைக்கும் வச்சு வழிபடலாம். அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். இல்லைங்க நாங்கள் இந்த மாதம் முழுக்கவே வச்சு வழிபடுவோம் அப்படின்னாலும் அதுவும் உங்களுடைய விருப்பம்தாங்க. ஒருவேளை மாதம் முழுக்கவே வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை நீங்கள் திருப்பி புதுசாக மாற்றி மஞ்சள் தூள்லாம் போட்டு இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சிடணும். வழிபடக்கூடிய இந்த 3 நாட்களோ 5 நாட்களோ இல்லை ஒரு மாதமோ நீங்கள் எத்தனை நாட்கள் வழிபடுறீங்களோ அந்த நாட்களில் நீங்கள் அசைவம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம கும்பிடுறதே, நம்ம குலதெய்வத்தை அழைக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறோம். நீங்கள் அசைவம் எடுத்து சமைச்சு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு ஆடி மாதத்தோட சிறப்புகள், அதோட பலன்கள், குலதெய்வத்தை எப்படி அழைக்கிறது, எப்படி வழிபடுறது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.